ஆண்டவர் கிருபையினால அபுதாபிக்கு 2010 வந்தேன். 2010 வரும்போது எந்த சபைக்கு போனோமோ அதே சபையில் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும். இதுவரைக்கும் ஆச்சு. முதல்ல வெள்ளிக்கிழமை நடந்தது, அப்போ ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. இது வரைக்கும் நான் சபைக்கு வரலைன்னா ஒருவேளை வேலையாக இருக்கும், இல்லாவிட்டால் எனக்கு முடியலன்னு சொல்லி இருந்ததில்லை. வேலையின் விஷயத்தினால தான் வராமல் போனது உண்டு. மற்றபடி இது வரைக்கும் வேறு எந்த சபைக்கும் நான் போனதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. நான் வந்த புதுசுலேயும் சரி, கொஞ்சமாக நாளாகும்போது சரி, இந்த மாதிரியான காரியங்களை ரொம்ப அதிகமாக நான் ஏங்கினது உண்டு. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கணும்னு இன்றைக்கு ஆண்டவருக்கு எல்லாத்தையும் நடக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். முடிந்தவர்கள் எழுப்பி நின்று கொள்ளுங்க. இந்த 40 நாட்களில் எனக்கும் பிரயோஜனமாக இருந்த காரியம், நான் அதிகமாக 2 புத்தகத்தை வாசிக்க ஆண்டவர் தான் முந்தி தரணும் சொல்ல முடியும். இன்னைக்கு தம்பி சிலம்பரசன் அவன் ஷார்ஜாலேருந்து வந்திருக்கிறான். அவன் முதல்ல நானும் இதில் ஜாயின் பண்ணுறேன், அப்படி இதில் என்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருக்குது நான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆண்டவரே, குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லலை, ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணணும் நாங்கள் பெருசாலாம் சொல்லலை. ஏன் ஆண்டவர் இப்படி அங்கேருந்து அவன் ஏன் ஜாயின் பண்ணணும்? அப்போ தான் ஆண்டவரை மனதில் அப்படியே ஒரு வார்த்தை போவாச்சு, எதிர்பார்ப்பில்லாமல் செபிக்கிறவர்கள் எழுப்பினால் எதிர்பார்க்கிற எழுப்புதலை கர்த்தர் கொடுத்து தருவார். அல்லேலூயா. 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 அந்த கூட்டம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த 40 நாட்கள் நம்ம செபித்தோம்ல, 4 ஆண்டு நோக்கி ஆண்டவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உண்ணவும் முடியல, உலகிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. ராஜா, நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. ராஜா, நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. சின்ன சிறு வயதினிலே என்னை நீ தெரிந்தெடுத்து சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினி. சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீ தெரிந்தெடுத்து சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினி. சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடுவேன் இந்த அன்பையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. எல்லாமே கண்டிப்பாக அடுத்த சதஞ்சு போன என்னுடைய வாழ்க்கையில அடுத்த இதனால எல்லாரும் பார்க்கிறவனமா ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருடைய வாழ்க்கையில சதஞ்சு போயிருந்துச்சு. ஆண்டவரே, அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு அருவருப்பு தான், அருவருப்பாதான் ஆண்டவரே, அதுக்கடிக்கத்தக்கதாய் நாங்க கடந்தோம். ஆண்டவரே, சிதஞ்சு போயிருந்த எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இன்னைக்கு 4 பேர் பார்க்கிற விதமா வைத்திருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல சிதஞ்சு போனோமோ அதே இடத்தை நோக்கி கர்த்தர் தேடி வந்தீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நீர் தேடி வந்ததுனால ஆண்டவரே இன்றைக்கு 4 பேர் பார்க்கிற விதத்துல எங்களுடைய வாழ்க்கை இருக்கு. ஆண்டவரே, ஆண்டவரே அதுக்காக எல்லாம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வாய்ப்பு ஆண்டவரே, அதுக்காக எல்லாம் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்க உங்களை நோக்கி தேடி வரும்போதெல்லாம் எங்களுடைய தேவைக்காக தேடி வந்த ஆண்டவரே, எங்களுக்கு ஏதாவது தேவை தான் நாங்க தேடி வருவோம். அநேக நேரத்தில் அப்படிதான் ஆண்டவரே வந்திருக்கிறோம். அநேக நேரம் எங்களுடைய தேவைக்காக தான் தேடி வந்த ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுங்க ஆண்டவரே,
ஆண்டவரே, ஆனா நீங்க தான் எங்களுடைய தேவைன்னு ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கிறோம்ப்பா. நீங்க தான் எங்களுடைய தேவைன்னு ரொம்ப கம்மியா தான் உங்களை தேடி வந்தோம். எங்களை நெருக்கும் போது, தேவை நெருக்கும் போது, பிரச்சனைகள் ஆண்டவரே எங்களை முட்டிக்கிடும் போதெல்லாம் முழங்கால் படிட்டோம். நேசத்துல அன்புனால நாங்க முழங்கால் படிக்கிறது ரொம்ப கம்மி ஆண்டவரே, அது ரொம்ப கம்மி. இந்த நாட்கள்ல அப்படிப்பட்டதான் ஆண்டவரே, தேவன் மேல இருக்கிற நேசத்துல நாங்க செபிக்க கிருபை கொடுங்கப்பா. தேவன் மேல இருக்கிற அன்பினால நாங்க தேவனை தேடுங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு அப்படி கிருபை கொடுத்துருங்கப்பா. நீங்க பிரியப்படும்படியா நாங்க வாழணும் ஆண்டவரே. நல்ல வாயில திறந்துக்கணும் ஆண்டவரே. நீங்க பிரியப்படும்படியா ஆண்டவரே, தானியில பார்த்து சொன்னீங்கப்பா, எனக்கு பிரியமானவன் பாபிலோனுக்குள்ள இருந்தாலும் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியுமே ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எவ்வளவு நான் தெரியாதப்பா. ஆனா எங்க வாழ்நாள் முழுக்க ஆண்டவரே தேவனுக்கு பிரியமா இருந்த உதவி செய்யுங்கப்பா. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே, எங்களுடைய நாட்கள் எல்லாம் உடைய காலங்கள் எல்லாம் உடைய காலத்தில் இருக்கப்பா. நாங்க எவ்வளவு நாள் அந்த பூமியில் இருப்போம் தெரியலப்பா. ஆனா இருக்கிற நாள் எல்லாம் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமா இருக்க உதவி செஞ்சிருக்காங்க. Thank you, Jesus. நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். என் கண்களை மூடணும். எப்படியாவது என்ன மீட்டுக் கொள்ளுங்க. நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. எப்படியாவது என்ன மீட்டுக் கொள்ளுங்க. நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்க்கை எனக்கு பிடிக்க. தானும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. தினம் தோற்று போகும் வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. தானும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. நம்ம உபாசங்கள் உண்மைதான். அந்த ரங்கத்துல நம்ம எப்படி இருந்தோம் தெரியும். வேதம் சொல்லுது, யோசேப்பு விலைக்கு விற்கப்பட்டவன். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி, யோசேப்பு விலைக்கு விற்கப்பட்டவன். ஆனா வேதம் சொல்லுது, பார்வோன் போத்திபார் விலைக்கு வாங்கினான். ஆனா போத்திபார் எதையுமே விலைக்கு வைக்கல. அவனுக்கு எதையுமே விலைக்கு வைக்கல. போத்திபாருடைய வீட்டுல இருக்கிறான், விலைக்கு வாங்கினான். அவனுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. நான் போத்திபார் எதையுமே விளக்கல. தேவரே, நீங்க ஆண்டவர் உங்களை என்னையும் நம்முடைய ரத்தத்தை கொடுத்து ஷீவில கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறார். நீங்க ஆண்டவர் எதையுமே விளக்கல. எல்லாமே நமக்கு முன்னால எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு முன்னால எல்லாத்தையும் வச்சிருக்கீங்கப்பா. ஆனா எது தேவனுக்கு பிடிக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்க விலை கொடுத்து எங்களை வாங்கிருக்கீங்கப்பா. எங்களுக்கு விளக்கப்பட்டது எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆனா நாங்க தேவனுக்கு பிரியம்னால எல்லாம் விளக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க, தேவரே நீங்க வரங்களை விரும்பணும், வரங்களை விரும்பணும். ஆனா தேவன் முதல்ல எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம் இருந்ததுன்னா பரிசுத்த ஆவியான உள்ள வருவார். பரிசுத்த ஆவியான உள்ள வந்தா எல்லா வரங்களும் எல்லா கனிகளும் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல வாங்குறது என் ஜீவன் எல்லாம் எங்கேயும் பரிசுத்தம் எழுதுங்க. எங்க ஜீவன் எல்லாம் எங்கேயும் பரிசுத்தம் எல்லாம் வாயில தந்தீங்க ஆண்டவரே. எனக்குள்ள ஆண்டவரே உச்சந்தலை உள்ள கால் வரைக்கும் பரிசுத்தம் காணப்பட ஆண்டவரே. பிசாசு நடுங்கிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம் தான். வரப்பட்ட ஊழியர்கள் கூட இந்த பரிசுத்தத்தை விழுந்து போறாங்க. நீ பரிசுத்தமா இருந்து பாரு தேவப்பிள்ளை, பரிசுத்தமா இருந்து பாரு. உன்னுடைய வரம் வெளிப்படுவதை ஜனங்கள் பார்ப்பாங்க. யோசேப்புக்குள்ள வரம் இருந்துச்சு, உண்மைதான்.
ஆனா அந்த வரம் வெளிப்பட்டது எப்ப தெரியுமா? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். வாயில திறந்து கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் வேலைக்கு வாங்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் எனக்கு கர்த்தர் முன்னால வச்சிருக்கீங்கப்பா. நான் தான் எல்லாத்தையும் ஆண்டவரே வேலைக்கு தரணும். ஒரு நாள் ஆண்டவரே நான் பாவத்திற்கு இந்த வேலை போயிட மாட்டேன் ஆண்டவரே, வேலை போயிட மாட்டேன் ஆண்டவரே. எல்லா வாயில திறந்து ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே என் மூலமா தேவனுடைய காரியங்கள் வெளிப்படணும், தேவனுடைய கிரியை வெளிப்படணும். என்ன பரிசுத்தப்படுத்துங்க, எல்லா வாயில திறந்து என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒரு சிறு அசூசி கூட எனக்குள்ள காணப்படக்கூடாது ஆண்டவரே, ஒரு சிறு அசூசி கூட காணப்படக்கூடாதாப்பா, காணப்படக்கூடாது ஆண்டவரே, காணப்படக்கூடாது ஆண்டவரே. யோசிப்பு எத்தனை வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தாலும் இன்னைக்கு அவனை தியானிக்கும் போது எங்களுக்குள்ள ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு அனுபவம் ஆண்டவரே. தேவப்பிள்ளை, பாவத்தை உதறி தள்ளுகிற தேவப்பிள்ளை ஆண்டவர். அல்லேலூயா. பாவத்தை உதறி தள்ளுங்க. நீங்க அநேக பேரை உந்தி தள்ளுவீங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு பாவத்தை உதறி தள்ளா, நான் கண்ணு முன்னா கூட ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவருக்கா உந்தி தள்ள முடியும். ஆண்டவரே, பாவத்தை உதறி தள்ளுகிற ஒரு கூட்டம் உங்க மத்தியில எழுப்புங்கப்பா, உங்க மத்தியில எழுப்புங்க ஆண்டவரே. யாராவது ஒரு ஆவியில் ஏவப்பட்டவர் யாராவது ஒருத்தர் செபிக்கிறீங்களா? இருக்கிற எல்லா கூட்டமும் ஆண்டவருக்கு பரிசுத்த சந்ததியாக இருக்கணும். எல்லா அந்தரங்க பாவத்துக்கு உதறி தள்ளணும், நெருங்கி வருகிற பாவத்தை உதறி தள்ளணும், கையை பிடிச்சி இருக்கிற காரியம் உதறி தள்ளணும். அநேக கூட்டத்தை உதவி தள்ளணும். யாராவது தெரிச்சுக்கிறீங்களா? யாராவது வேகமா கத்த நல்ல வேகமா சொல்லுவீங்க. சீக்கிரம் நம்ம முடிக்கணும். கத்த நல்ல எடுத்து கொடு ராஜா. மக்காய் நாங்கள் வாழ ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசுவே, இந்த காரியம் ஆண்டவரே எங்களுக்குள்ள வரக்கூடாதுப்பா, வரக்கூடாது ராஜா. இயேசுவே, பரிசுத்தா இருக்கிற நாங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஓ அற்புதர் ஆண்டவரே, அற்புதர், நீர் அதிசயர், சர்வலோகத்துக்கு நீ அதிபதி, நீ பெரியவா, நீ பெரியவா, நீ பெரியவா, நீ கவலாரா. இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, காலங்கள் அப்பா நாங்கள் அப்பா விழுந்து போயிட்டப்பா. எல்லா ஒரு நிமிஷம் காலங்களை வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்க வேதத்தில் திருஷ்டாந்தமா பார்க்கிறோம். யோசிப்பை நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் எங்களை பார்க்கத்தக்கதாய் எங்களுக்கு அந்த பரிசுத்த வழங்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பரிசுத்த வழங்கட்டும். எல்லா அசுசிகாரத்தை எடுத்து போடுங்கப்பா. அடுத்த தேசத்துல தெய்வமே சோதனை எங்களை அப்படியாக கத்தர் வைக்க போவதற்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. ரெண்டு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். தானே ஆண்டவரை கேட்க போறோம். ஆண்டவர் நம்ம கேட்க போறோம். யோசேப்பு சிறையில கொண்டு போய் போட்டாங்க. ஈவந்தோ அவன் வேலைக்கு போனான், உதறி தள்ளி போனாலும் அவன் போடப்பட்ட இடம் சிறைச்சாலதான். எல்லாருக்கும் தெரியும்ல. தேவன் பார்வனுக்கு ஒரு சொப்பனை வருது. பார்வன் எங்கேயும் கூப்பிடாரு. யோசேப்பு மேல வரான். அது வரைக்கும் சிறையில he did not prove himself. தேவப்பிள்ளை, யோசிப்பு நான் பரிசுத்தவான், நான் தப்பு பண்ணலன்னு he did not prove himself. அவனையே ப்ரூவ் பண்ணல, கர்த்தர் அவனை ப்ரூவ் பண்ணினான். தேவன் அவனை ப்ரூவ் பண்ணினான். தேவப்பிள்ளை, நீ பரிசுத்தமா இருந்துகிட்டே இரு. உலகம் சொல்லும் நீ படுபாவி. ஆனா பார்வன் சொன்னா இவன் தேவ ஆவியை பெற்றவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாவி ஒருவேளை உன்னுடைய மனசாட்சியே சொல்லிட்டு இருக்கலாம், நீ தொடர்ந்து பரிசுத்தமா இரு. ஒரு நாள் வரும்
பார்வன் சொன்னான், தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேறு ஒருத்தருமே இந்த தேசத்தை நான் பார்க்கல. ஆண்டவரே, இந்த சாட்சியை எங்கள் காதுகள் கேட்கணும். ஆண்டவரே, எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, எனக்கு அந்த ஆண்டவரே என்ன அந்த தேவ ஆவியால் நிரப்புங்க. ஆண்டவரே, அந்த ஆவி, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, தேவ ஆவி எனக்குள்ள இருந்தா பாவியா நான் ஒரு நாள் இருக்க முடியாது. எல்லாம் வாயில தந்து ஆண்டவரே, தேவ ஆவியை பெற்றவனா இருக்கணும். ஆண்டவரே, தேவ ஆவியா இருந்தா, தேவ ஆவியை பெற்றவனா இருந்தா, தேவ ஆவியை பெற்றவனா இருந்தா தரிசனத்துக்கும் விளக்க சொல்ல முடியும். தரிசனத்தை பார்த்தவனுக்கு தரிசனத்தை சொல்லி அதற்கு விளக்கம் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் தரிசனத்தை பார்த்த அந்த நேபுகாத்நேச்சாருக்கு தரிசனத்தையும் சொன்னா, தரிசனத்துக்கு அர்த்தத்தையும் சொன்னா. யோசேப்பு தரிசனத்துக்கு அர்த்தத்தை சொன்னா. காரணம் என்ன தெரியுமா? விசேஷித்த ஆவி, தேவாவியை பெற்ற நான் தேவப்பிள்ளை நோக்கி இல்லைங்களே. கடைசி நாட்கள் ஆண்டுகிறே வேதம் சொல்லுது, 2 விதமான 7 வருஷம். முதல் 7 வருஷம் நல்ல செழிப்பு. தேவப்பிள்ளை ஆவியை பெற்றிருக்கும் போது பஞ்சம் வரலாம். வசனம் சொல்லுது, சாவியான 7 வருஷம் வரும். அந்த சாவியான 7 வருஷம் பஞ்சம் தேவ ஆவியை பெற்ற மனுஷனுக்கு முன்னால அவன் தான் அதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாவியான வருஷங்கள் 7 வருஷம் மேற்கொள்ளாது. தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இருக்கும்போது எல்லா பஞ்சத்தையும் அந்த ஆவியை பெற்ற மனுஷன் மேற்கொள்ளுவான். தேசத்தில் அவனை கொண்டுதான் ஒரு சுபிச்சம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஆவியை கொடுங்கப்பா. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, நான் தேவ ஆவியை பெற்றா நான் இருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதம். நான் இருக்கிற இடத்துல பானபாத்திரக்காரனுக்கு நான் அந்த ஆசீர்வாதம். அவன் போகிற அரண்மனைக்கு நான் அந்த ஆசீர்வாதம். என் ஒட்டுமொத்த தேசத்துக்குமே நான் அந்த ஆசீர்வாதம். என்ன விலைக்கு வைத்த குடும்பத்துக்கும் நான் அந்த ஆசீர்வாதம். என்ன குடியில போட்ட அண்ணன் தம்பிக்கும் நான் அந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எல்லாரும் கேளுங்க. என்ன ஆவியால் நிரப்புங்க, என்ன ஆவியால் நிரப்புங்க, என்ன ஆவியால் நிரப்புங்க. அந்த ஆவியை பெற்ற யோசேப்பு மரித்து போனாலும் அவனுடைய எலும்பு கானானுக்குள்ள போச்சு. ஆண்டவரே, கானானுக்குள்ள போச்சு. நாங்க ஆண்டவர் இருக்கிற இடத்துல, இருக்கிற குடும்பத்துக்கு, இருக்கிற சபைக்கு, இருக்கிற தேசத்துக்கு எங்களை ஆசீர்வாதமா வைங்க. ஆண்டவர், யாராவது ஒருத்தர் எல்லாரையும் தேவன் தம்முடைய ஆவியால் நிரப்பணும்னு சொன்னாங்க. யாராவது ஒருத்தர் கேளுங்க. Thank you Jesus. யாராவது ஒருத்தர் வேகம். ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே. அப்பா, இந்த சாயங்கால வேலைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட காரியத்துக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, யோசேப்பு எப்படி பரிசுத்தமே ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்து கொண்டார் போல அப்பா தேவ ஆவியை பெற்றோர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்தை எல்லாம் பரிசுத்தமாய் கூட ஆண்டவரே இருக்கணும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவியின் கனிகள் வெளிப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் போல விசேஷத்தை ஆவி உடையவர்கள் என்று மற்றவர்கள் காணத்தக்கதான அவருடைய கிருபை ஆண்டவரே, எங்களுடைய அபிஷேகம் எங்களை நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமதாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க. கடந்த காலத்தில் எல்லா விதமான ஆண்டவரே அந்த தவறுகளை மன்னிக்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் புதிய ஆண்டவரே, புதிய ஆவினாலும் புதிய அபிஷேகத்தாலும் நிரப்புங்க அப்பா. ஸ்தோத்திரம் அனுமதி எழுப்புங்க அப்பா. ஸ்தோத்திரம் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நடந்து கொள்ள அப்பா, உமக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் நாங்கள் நடக்க ஆண்டவரே தேவ ஆவி ஆண்டவரை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஆண்டவரே அபிஷேகத்தை அப்படியே அப்பா ஸ்தோத்திரம் கொடுக்குற ஆண்டவரே. உங்க கரத்தை நீ நடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் அசைனாக இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்லா பிதாவே. நாம எல்லாம் கரங்களை வைத்து அப்படியே ஆண்டவரே, தேவ ஆவினால நாங்க நிரப்பப்படுற ஆண்டவரே. நாங்க சிறைக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரே அநேகரை விடுவிக்க முடியாதவரே. நாங்க கட்டப்பட்டிருந்தாலும் அநேகரை கட்டவிழ்க்க முடியாதவரே. நாங்க இருளுக்குள்ள இருந்தாலும் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாதவரே. நாங்க ஆவியினால நிரப்பப்பட்டிருக்காண்டவரே. ஆவியினால் நிரப்பப்பட்டு எல்லா வாய்ந்த ஆண்டவரே. நாங்க ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்காண்டவரே. அன்று அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்காண்டவரே. அன்று அந்நிய பாஷை அடையாளம் மட்டும் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்க முடியாது ஐயா. அன்று இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. நாங்க எட்டுக்குள்ள இருந்தாலும் தேவனோடு இருக்க முடியாதவரே. நாங்க பாபிலோனுக்குள்ள இருந்தாலும் தேவனோடு இருக்க முடியாதவரே. இருக்க பிள்ளைகளை விசேஷித்த ஆவியோட மாற்றுங்க ஆண்டவரே. தேவ ஆவியப்பட்ட பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. Thank you Jesus. தேவனே, ஏன் யோசேப்பை குடியில தூக்கி போட்டாங்க? ஏன் பலி போடப்பட்டது?
ஏன் சிறைச்சாலைக்கு புறப்பட்ட காரணம் ஒரே ஒரு காரணம் தான். தேவன் யோசேப்புக்கு கொடுத்த ஒரு தரிசனம், கர்த்தர் கொடுத்த தரிசனம். அந்த தரிசனத்தை மிதமா அவன் முதலாவது இழந்தது பலவர்ணாங்கி. முதலாவது இழந்தது பலவர்ணாங்கி. அதுக்கப்புறம் தகவனோடு உள்ள உணர்வு, அண்ணன் தம்பி பாசம். திடீர்னு எழுத்துக்கு போறான், எல்லாரும் வித்தியாசமா இருக்காங்க, மொழி தெரியல, கூட யாரும் இல்லை. ஆனா தேவன் கொடுத்த தரிசனம், தேவன் கூடவே இருந்தார். வேற சொல்லி கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார்? நான் அப்படியே இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி எனக்கு இப்படியே ஒரு காரியத்தை உணர்த்தினார். கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்துக்காக மாத்திரம் அவன் எகிப்துக்கு போல, கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் ஒரு பெரிய எழுப்புதல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படி நம்புறவங்க மாத்திரம் சத்தமா அல்லேலூயா. ஒட்டுமொத்த எகிப்தும் யோசேப்பை தேடி வரணும். அல்லேலூயா. அப்படியே யோசேப்பு ஆண்டவரா இயேசுவாம். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வரணும்னா ஒவ்வொரு தரிசனத்தை வைக்கிறார். ஒவ்வொரு தரிசனம் கர்த்தர் கொடுத்த தரிசனமும் நிறைவேறும். அந்த பரம தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனால தான் அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு சேர்க்கிறார். ஒவ்வொருவருக்கு ஒரு சில பேருக்கு ஆராதனை மூலமா தேவன் பக்கமா அநேக பேரை சேர்க்கணும். ஒரு சில பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது மூலமா அநேக பேரை தேவன் பக்கமாய் சேர்க்கணும். ஒரு சில பேருக்கு உபதேசத்தின் மூலமா ஒரு சில பேருக்கு ஆண்டவர் பக்கமா ஜனங்களை இழுக்கணும். ஒரு சில பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அநேக ஜனங்களை கர்த்தர் பக்கமா திருப்பணும். எல்லாம் ஏன் எல்லாருமே பார்வன் சொல்லிட்டான், உங்களுக்கு அரிசி வேணும், கோதுமை வேணும்னா யோசிப்பு கிட்ட போங்க. காரணம் என்ன? ஒரே ஒரு நோக்கம், சகல முழங்காலும் அவருக்கு முன்பாக முழங்கணும். நாவுகள் யாவும் அவரை தேவன் அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரிசனம் இருந்தாலும் நம்முடைய பரம தரிசனம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக கர்த்தர் பெரிய எழுப்புதல் நாட்கள்ல எல்லா ஜனங்களும் கூட்டமா ஒவ்வொரு கொஞ்சம் யோசிப்ப நாட்கள்ல முதல்ல ஒவ்வொரு ஆளா வரல, ஒவ்வொரு குடும்பமா, ஒவ்வொரு கிராமமா, ஒவ்வொரு நகரமா, ஒவ்வொரு பட்டணமா, சகல தேசங்களும் எகிப்தில் இருக்கிற யோசேப்பை தேடி வந்தது போல ஆண்டவரே இங்க இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தெருவா குடும்பமா, கிராமமா, பட்டணமா எல்லா தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர்தான் ரட்சகன் வரணும். ஆண்டவரே அதுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஒவ்வொரு தரிசனத்தை கொடுத்திருக்கலாம். அந்த பரம தரிசனத்துக்குள்ளாக யோசேப்பின் தரிசனமும் நிறைவேறியது. அல்லேலூயா. இந்த நாள் ஒரே பார்வை படிக்கும் போது எல்லாரும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தேவன் ஏதோ ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கீங்கன்னா அது அந்த பரம தரிசனத்துக்கு நேரா கனெக்ட் ஆகும். அல்லேலூயா. தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும். தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும். என் கனவும் எனது நினைவும் அவசித்தம் செய்வதே. என் கனவும் எனது நினைவும் அவசித்தம் செய்வதே. தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும். என் தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும். என் கனவும் எனது நினைவும் அவசித்தம் செய்வதே. என் கனவும் அவசித்தம் செய்வதே. எழுப்புதல் எனது வாங்கை, எழுப்புதல் எனது ஏக்கம், எழுப்புதல் எனது வாங்கை, எழுப்புதல் எனது ஏக்கம், எழுப்புதல் என் உள்ளத்தில், எழுப்புதல் என் சபைகளில், எழுப்புதல் என் உள்ளத்தில், எழுப்புதல் என் சபைகளில். யாராவது ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய ஆதரத்தில் வைத்திருக்கிற
அந்த பாரமா தரிசனத்துக்கு நேராக இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் என்ன தரிசனத்தை கொடுத்து தரணும். இந்த நாள் நாங்க எல்லாரும் இணைகிறோம்ப்பா. அன்றுவரை இன்னைக்கு நெகேமியாவை அன்றுவரை பாட பாத்திரக்காரனா இருந்தாலும் தேவனுடைய அலங்கத்தை கண்டுபிடிக்க கர்த்தர் பாரத்தை கொடுத்து எழுப்பி கொடுத்தோம்ப்பா. அன்றுவரை ஸ்தோத்திரத்தினால எங்களுடைய எல்லாருடைய கரங்களாக கொடுக்கிறோம். அன்று நாங்க எங்களை வைத்திருப்பது உங்களுடைய தரிசனத்துக்காக தாழ்வுரை, எங்களை இணைத்திருப்பது உங்களுடைய சபையை கட்டி எழுப்ப முடியாத தாழ்வுரை. அன்று உங்களுடைய அலங்க கட்டப்பட ஆண்டவரே, எங்களை பரிசுத்த அலங்காரத்தை கொடுத்தது உங்களுடைய பரிசுத்த அலங்கத்தை கட்டத்த ஆண்டவரே. அன்று நாள் இங்க இருக்கிற கூட்டத்தை எல்லாம் ஒப்புக்கொடுங்க, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒரு கூட்ட ஜனத்தை உங்க நோக்கி திருப்பணும் ஆண்டவரே, திருப்ப வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. அன்னைக்கு தரிசனத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே, அதே போல நிறைவேற்றுங்க ஆண்டவரே. யாராவது ஒருத்தர் பாரத்தோடு யாராவது ஒருத்தர் சுமிக்கிறீங்க கர்த்தர் நல்லவர். தரிசனத்தை கொடுத்தவர் நீராண்டவர், தரிசனத்தை கொடுத்தவர் நீர். உங்களுடைய தரிசனமா நீங்க கொடுத்தது அந்த பரம தரிசனத்துக்கு நேராக எங்களுடைய கைகளை நாங்கள் இணைக்கிறோம். அந்த எங்களுடைய எல்லாருடைய கைகளில் நல்ல வேலை காலம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்களுடைய சுய வெளிப்படக்கூடாது, உங்க சித்தம் மாறுகிறது வெளிப்படுத்தணும். அநேக ஜனங்களை உங்களுடைய ராஜ்யத்துக்கு நேராய் திரும்ப இந்த நல்ல வேலை காயங்கள் கையில் அழிந்து போகிற ஆத்மாக்கள் நம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக திரும்ப இந்த நல்ல வேலை காயத்தை கையில் ஒப்பு கொடுக்கிறார். பாவத்தில் கிடைக்கிற சாபத்தில் கிடைக்கிற வாழ்வுகளை நம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக திரும்ப நல்ல வேலை காயத்தை கைகளை ஒப்பு கொடுக்கிறார். நல்ல வேலைக்காக நம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அப்பா நம்முடைய ராஜ்யத்தில் ஒரு கூட ஜனத்தை கொண்டு வருவதற்கு அப்பா இந்த நல்ல வேலைக்காக இந்த கைகளை ஒப்பு கொடுக்கிறது. அது ஒரு நாங்கள் அப்பா நீர் கொடுத்தது, அது ஒரு தரிசனம் அது நீங்க கொடுத்தது, அது நிச்சயம் நிறைவேறும், அது நிச்சயம் நிறைவேறும். அது ஒரு எடுப்பதற்காக, அது ஒரு இந்த தேசத்தில் ஒரு எடுப்பதற்காக, நமக்கு நேராக திரும்புவதற்காக, அது விழுந்து போகிற ஆத்மக்களை திரும்ப அது எழுந்து கட்டுவதற்கு அது நல்ல வேலைக்காக கைகளை ஒப்பு கொடுக்கிறது. பயன்படுத்துகிறப்பா ஒரு சகோதரிகளை பயன்படுத்துகிறார். மனுஷனிடத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்பதாக உங்களிடத்தில் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நீர் கொடுத்த தரிசனத்துக்காக ஒவ்வொருத்தருக்கும் தேவனுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறீங்கம்மா. அந்த தரிசனம் அது நிறைவேறுவதற்காக இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் எல்லாரும் இணைந்து கட்டுவோம். இணைந்து கட்டுவோம். இந்த நல்ல வேலைக்காய் எங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறது. அது ஒரு சிறைச்சாலைகளை இருந்தாலும் அது ஒரு அநேகர் விடுவிக்கிறவர்களாக இருக்கணும். அது அப்பா சிறைக்கு போனாலும் அநேகர் விடுவிக்கிறவர்களாக இருக்கணும். அது ஒரு சிறைக்குள்ள இருந்தாலும் அது ஒரு தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய அந்த அபிஷேகத்தை கொடுக்க ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட அபிஷேகம் உண்டாகும் பண்ணி காட்சிப்பிக்கிறப்பா. அது ஒரு அப்படி கருத்து ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிகளை மகிமையானவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க 5 கூட்டத்தை வச்சாண்டவரே, 5 கூட்டம். சில பேர் வேலை பார்க்கறாங்க, சில பேர் கம்பு கத்தி எடுத்துட்டு வெளியே நிக்கிறாங்க. 5 கூட்டம் நீங்க வேதத்துல போய் பாருங்க. சில பேர் சும்மா சுக்குறாங்க, சில பேர் சும்மா ஏத்தி விடுறாங்க, ஒருத்தரை கலவரம். 5 கூட்டமும் ஆண்டவரே எங்க சபையில தேவன் கொடுத்துருங்கப்பா. எந்த கூட்டமும் இல்லை எங்க சபையில இல்லாம இருக்கக்கூடாதுப்பா. எங்க சபையில 5 விதமான ஊழியம் வேண்டாம்.
எங்க சபையில நஞ்சூதமான ஊழியம் ஆண்டவர் வேணும். நஞ்சூதமான ஊழியம் தான் ஆண்டவர் சபை அழகை எழுப்பப்பட முடியும். ஆண்டவரே எல்லாரையும் அப்படியே நினைச்சு ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய கரங்கள் ஆண்டவரே அலங்கத்தை கட்டவும் தெரிஞ்சிடணும். எங்களுடைய கரங்கள் ஆண்டவரே நீ வேதத்துல நாளையும் சொல்லக்கூட என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறேன் என்று வேதத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே ஒரு கூட்டம் அலங்கத்தை கட்டினாலும் ஒரு கூட்டம் பிசாசோட எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடிய கூட்டம், ஆண்டவர் ஒரு கூட்டம் சுமை ஏற்றுகிற கூட்டம், சுமை இருக்கிற கூட்டம், ஜனங்களை தேவனுக்கு திருப்பல் கூட்டம், 5 கூட்டம் சபைக்கு வேணாம். ஆண்டவரே எங்க எல்லாரும் ஒன்று சேருங்க, எல்லாரும் இழம்பி ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவர் எழுப்புதல் நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு உத்தம கூட்டம், ஒரு யவன கூட்டம் எழுப்புட்டு இயேசுவின் நாமத்தினால இந்த மூலமா எழுப்புட்டு ஆண்டவர் ஆண்டவரே அப்படி செய்வதற்கு நன்றி. ஆண்டவரே அப்படி செய்வதற்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீங்க நம்ம பெரிய ஒரு அறுவடை கைது பார்த்துருக்கோங்க. பெரிய அறுவடை வேணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல அறுவடை பண்ணி அந்த விளைச்சல் இருந்து அந்த விளைச்சல் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஒரு பெரிய விளைச்சல். ஆனா அந்த விளைச்சல் இருக்கிற சில நெற்களை செலக்ட் பண்ணி அடுத்த விதைப்புக்கு அந்த உணவை எடுத்து வைப்பாங்க. எல்லா விளைச்சல் இருக்கிற எல்லா நெல்லும் விதை நெல் இல்ல, ஆனா விதை நெல் இல்லாம விளைச்சல் இல்ல. அல்லேலூயா. விளைச்சல் இருக்கிற எல்லாமே விதைக்க பயன்படுமா? இல்ல இல்ல. அதுல இருக்கிற சில விதைகள் சில நெல்லை தான் அடுத்த விதைப்புக்கு எடுத்து வைப்பாங்க. நான் ஆண்டோட கேட்கிறேன், ஆண்டவரே எங்களை அந்த விதை நல்லா மாற்றினோம், எங்களை அந்த விதை நல்லா மாற்றினோம். ஒரு பெரிய விளைச்சலுக்கு நாங்க கீழே இருந்து சாகணும்னா கூட வேறடிடும். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நீங்க ஆண்டோட இயேசு கிறிஸ்து அவர் நிலத்துல விழுந்து செத்ததுனாலதான் இன்னைக்கு அநேக பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரே இங்க ஒப்பு கொடுக்கும். எல்லாரும் கைகளை உயர்த்தி, இட்ஸ் நாட் எ காம்படிஷன். ஒரு விலங்குகளுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் நோய்க்கு ஆண்டவரே அந்த விளைச்சல் இல்லாம வேதனை இல்லை, விளைச்சல் இருந்தா வேதனை வருது ஆண்டவரே. ஆனா ஆனா எல்லா நிலையும் எடுத்து வைக்கலாம். அந்த வேதனை இல்லை, ஒரு நிலை நான் இருக்கணும் ஆண்டவரே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே. கோதுமை மணி போல் மடிந்திருவேன் எல்லாரும் வாயிலை திறந்து. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன் உமக்காய் நீரவும் கரை கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன் உமக்காய் நீரவும் கரை கொடுப்பேன். அவமானம் இல்லை சிலுவைகளை, அவமானம் இல்லை சிலுவைகளை, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். எல்லாரும் ஒரு விசை உமக்காக. ஆண்டவரே இந்த கூட்டம், ஆண்டவரே இந்த கூட்டத்தின் மூலமா ஒரு வேதனையில் இருக்கிற எல்லாருமே வேதனை மாற்றுங்கப்பா. இந்த வேதனை மூலமா பெரிய விளைச்சல் ஆண்டவரே, இந்த வேதனை மூலமா பெரிய அறுவடை ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க உம்மோடு தனித்திருக்கணும்.
தேவனோடு தனித்திருந்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் எல்லா பிள்ளைகளையும் வேதனையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருப்பாங்க. ஓ ரீமா ராகா பாலா ராவா ரீமிகாலா தாரா போரா நீக்கியலா ரீமா ராவா ராரா ராவா ராரா ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவராஜ்யத்துக்கு விரோதமுள்ள வேதனையெல்லாம் தேவனுடைய ஆண்டவர் தேவ சமூகத்துக்கு விரோதமுள்ள பிள்ளைகளா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you. Thank you, Lord. ஆண்டவரே, எல்லாரையும் மாற்றியும் எல்லாரும் பிரயோஜனப்படுவாங்க. எங்களுடைய பிரயோஜனத்திற்காக சபைக்கு வந்த நாட்கள் எல்லாம் போட்டாங்க. எங்களுக்கு பிரயோஜனம் நான் சபைக்கு வந்த எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? எனக்காக ஜோடிப்பாங்க, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க. இல்லாண்டவரே, நாங்க சபைக்கு வருவதே தேவனுக்கு பிரயோஜனப்படுத்தாண்டவரே. இந்த மென்டாலிட்டியை கொடுத்துருக்கப்பா. இந்த மென்டாலிட்டியை கொடுக்கப்பா. இன்னைக்கு அநேக உபதேசங்கள் வித்தியாசமா தான் வருதாண்டவர். இல்லாண்டவரே, நான் சபைக்கு வருவது என்னுடைய பிரயோஜனத்துக்கு அல்ல, தேவனுடைய பிரயோஜனத்துக்காய், தேவ சபை பிரயோஜனத்துக்காய், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய், தேவராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படுவதற்காய். ஆண்டவரே, இந்த சிந்தை எல்லாருக்குள்ள வரட்டும்ப்பா. எல்லாருக்கும் வரட்டும். எல்லாருக்குள்ள வரட்டும். நான் சபை பிரமாணம் முன்பு அழைக்கிறேன். இந்த கடைசி ஜெபத்தை அதை செய்யும்போது எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்க, இந்த கூட்டத்தை கத்த தொடர்ந்து நடத்துங்கன்னு சொல்லி எல்லாம் கரங்களை ஒப்பு ஆண்டவர் நோக்கி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். Thank you Jesus. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, கோதுமை மணி அப்பா தனித்திருந்ததுன்னா பலனில்லை. ஆண்டவரே, அது செத்துதையாக விழுந்த பலனை கொடுக்குமே. ஆண்டவரப்பா, உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே எங்களுடைய சுயத்துக்கு சாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இச்சைகளுக்கு சாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள சாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வசனத்தின்படி சாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில சாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சாகல ஆண்டவரே, ஆவிக்குரிய விதத்துல சாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய சாவு வேண்டாம்ப்பா, ஆவிக்குரிய விதத்துல ஒரு சாவு எங்களுக்கு வரட்டும். கர்த்தருக்குள்ள மறந்து இருக்கிற ஆண்டவரே அந்த அனுபவத்தை கொடுங்க அப்பா. அப்பா, நாங்க வேறு விட்டு செத்துடக்கூடாது ஆண்டவர். கொஞ்ச காலம் வேறு விட்டு சாகுறது இல்லை ஆண்டவர். அப்பா, கர்த்தருக்குள்ள செத்து வேறு விடுகிற ஒரு அனுபவத்தை கொடுங்க ஆண்டவர். கர்த்தருக்குள்ள ஆண்டவரே நாங்கள் மறித்து கர்த்தருக்கு வேறு விடுகிற அனுபவத்தை கொடுங்க. கொஞ்ச காலம் வேறு விட்டு மறித்து போகிற அனுபவம் வேண்டாம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீ சகலத்தையும் அதினது நேரத்துல நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர். ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீர் குறித்த காலத்துக்கு வைத்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, தேவன் அசைவாடகி கொண்டிருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எவ்வளவோ பேருடைய கண்ணீருக்கு பதில கொடுத்துட்டு இருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் சபையை கொண்டு செய்ய போறது பெரிதான அந்த திட்டத்திற்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம். தேவன் சபையை நம்பி கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி வரீங்க, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாள்ல யார் யாரெல்லாம் உங்களுடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறாங்களோ ஆண்டவரே, வேறு விடுகிற அனுபவத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்க கர்த்தருக்குள்ள மறித்து ஆண்டவரே எங்களுடைய சுயத்துக்கு நாங்க செத்து ஆண்டவர் வேறு விடுகிற ஒரு அனுபவத்தை கொடுங்க ஆண்டவர். அப்பா, வேறு விடுகிற அனுபவம் தான் 30, 60, 100 ஆண்டவரே விளைச்சல கொடுக்க இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவன் உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தை என்ன நோக்கத்துக்காக கரம் பிடிச்சு நடத்தீங்களோ அந்த நோக்கத்துக்கு நேராக தேவன் நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்க எங்களை மறந்து கிறிஸ்துவை காட்டுகிற ஒரு கூட்டம் இயேசுவின் நாமத்துல எழும்பட்டும். அப்பா, அந்த பனித்துளிக்கு ஒப்பான ஒரு யவன ஜனம் எழும்பட்டும். பனித்துளி கண்ணுக்கு தெரியாது, ஆனா இறங்குனா அதோட இம்பாக்ட கொடுக்குமே. இந்த நாள் ஆண்டவரே, இவர்கள் மூலமா ஒரு இம்பாக்ட உருவாக்கி ஆண்டவரே. அப்பா, கண்ணுக்கு தெரியாத ஒரு கூட்டம் இயேசுவின் நாமத்துல ஒரு யவன ஜனம் இம்பாக்ட கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை வெளிப்படுத்துகிற கிரியைகளை கர்த்தரை வெளிப்படுத்துகிற கூட்டத்தை தேவன் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த போகிறதுல ஒரு மாறுதலை உண்டாக்கினப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்குள்ள மறைந்திருக்கிற ஒரு அனுபவம். அப்பா, எங்களை இன்னும் நாங்க உங்களுக்குள்ள மறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் வசனத்துக்குள்ள ஒளிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய
சட்டைக்குள்ளையே அடைந்து பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கொடுக்கிறோம். 30, 60 ஆண்டவரே 100 மடங்கு பலன் கொடுக்கிற விதையை மாற்றுங்கப்பா. 100 மடங்கு பலன் கொடுக்கிற விதையாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இவர்களுக்கு மற்றவர்களுக்கு உணவாகவும் மாறட்டும். ஒரு கூட்டத்தை எழுப்புகிற ஜனமாய் மாறுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய திருக்கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெரிதான திட்டத்தை தேவன் சபையில வச்சிருக்கீங்க, அதற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சபையை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. நீர் எல்லாம் மகிமை எடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் மீட்பெற்ற இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.